கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 10 ஆகிய வசனங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நல்ல செயல்களை செய்து. அப்ப யாருக்கு நித்திய ஜீவன்? எல்லாருக்கும் பரலோகத்துக்கு ஆசை இருக்கு. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி என்ன? சோர்ந்த பேரோட தான். நல்ல காரியங்கள் செய்ய, நல்ல செயல்கள் செய்ய சோர்ந்து பேரக்கூடாது. மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ சோர்ந்து போகாமல் நல்ல செயல்கள் செய்யும்போது அவனோட வாழ்க்கையில மகிமை, கனம், அழியாமை எல்லாமே கூட தான் இருக்கும். இந்த பூமியிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சுக்கோங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைலாம் மாறி இருக்கணும். ஆவியில பிறந்திருக்கணும். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஒரு குடும்பம் இல்ல, நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போயிருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. செல்போனை ஒரு ஓரமா வச்சுட்டு பைபிள் வாசிக்க நேரத்தை ஒதுக்குங்க. ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். சண்டைக்காரனாய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கர கோபாக்கனை வரும். சண்டைக்காரராய் இருந்து எனக்கு தெரிந்து நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். சண்டை போடணும்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க. ஏன்னா பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க, ரொம்ப படிச்சிருப்பாங்க, சொந்த வீடு, சொந்த காரு, சகல விதமான செழிப்பு இருக்கும். வீட்டில் ஃபேமிலி பார்த்தா பெரிய பெரிய பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றி தாழ்மையா இருந்தால் ஆசீர்வாதம். இல்லை, நான் யாரு, என் குடும்பம் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறுமுறுப்போ ஒரு கலகமோ, சண்டைக்காரரா இருந்து சண்டை போடலைன்னா சில குடும்பத்துல தூக்கம் வராது. புருஷன்டையும் சண்டை, மாமியார்ட்டையும் சண்டை, அம்மா அப்பாட்டையும் சண்டை, ஃப்ரெண்டுகிட்டையும் சண்டை, பக்கத்து வீட்லையும் சண்டை, சர்ச்சுக்கு போன பாஸ்டர்கிட்ட சண்டை, வேலைக்கு போகிற இடத்துல அங்கே சண்டை, என்ன சேட்டை. சண்டைக்காரராக இருந்து ஒரு மனுஷன் சண்டைக்காரனாக இருக்கக்கூடாது. அன்பு மட்டும்தான் கூறணும். இல்லை பிரதர், நாங்கள் சண்டை தான் போடுவோம், நாங்கள் அப்படிதான் இருப்போம் அப்படின்னா உக்கர கோபாக்கனே வரும். அப்படின்னா அதிகமான தண்டனை வரும். கொஞ்சம் தண்டனை சொல்லி போடல, அதிக தண்டனை வரும். அப்போ அந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ அன்பின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கணும். பிள்ளைகள் அப்படின்னா அம்மா அப்பாட்ட அன்பு கூறணும், மாமியார்ட்ட அன்பு கூறணும், மாமியார் மருமகள்கிட்ட அன்பு கூறணும், மருமகன்ட்ட அன்பு கூறணும், பக்கத்து வீட்டில் அன்பு கூறணும், வேலை செய்கிற இடத்துல அன்பு கூறணும். சண்டை போட்டு எதையாவது செய்யலாம்னு நினைச்சாச்சு அப்படின்னா அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். இதையும் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, இப்ப நிறைய வீட்டுல சண்டை போட தான் பிடிக்கும், அன்பு கூற பிடிக்கல. வம்பு பண்ணி சண்டை போட்டு வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், துர்க்கிரியை, துர்செயல்கள் எல்லாம் உள்ளதான் கிடக்கு. இன்னும் மனம் திரும்பவே இல்லை. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்யணுமா. துர்க்கிரியை செஞ்சா 2ஆம் மரணமாகி அக்னி கடல். அப்போ பைபிள் நம்ம தியானிக்கும் போது
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 2 பக்கம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், அடுத்த வேர்டு என்ன வந்துட்டு அப்படின்னா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். ஒருத்தன் சண்டை போடுறான்னாலே அவன் சத்தியத்துக்குள்ள வரலைன்னு அர்த்தம். அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க சண்டை போட மாட்டாங்க. கையில பைபிள் எடுத்தவங்க சண்டை போட மாட்டாங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க சண்டை போட மாட்டாங்க. பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க. இரவு போலுமா தேவனோட சமூகத்துல காத்திருக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க. ஆனா இப்ப நிறைய வேஷம் போட்டுட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை, வாயில கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை, வம்பு வார்த்தை, வீம்பு வார்த்தை, வைராக்கியமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, இஷ்டம் போல சண்டை போடுறது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறது. ஐயோ என்னையாவா அப்படி சொல்லிவிட்டாவா அப்படி சொல்லிவிட்டா அப்படின்ட்டு. பிரச்சனை அங்க இல்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் சண்டை போட மாட்டான். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் பல கஷ்டப்பட்டிருக்கேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு, பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரை எப்படி இருக்கேன், நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கும்போது பிசாசு உள்ளதான் சண்டை போட்டு அலையும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சண்டை போட்டு டைவர்ஸு, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க. சின்ன பிரச்சனையா இருக்கும். யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்தால் தீர்காயுசு, குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஒரு 25 வயசு 30 வயசு கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு 70-80 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா, ஒரு 50 வருஷம் கணவரோட மனைவியோட வாழணும் அப்படின்னா எவ்வளோ பொறுமை தேவை. எந்த வீடு எடுத்தாலும் சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, பின்னாடி உள்ள வீட்டில் சண்டை, முன்னாடி உள்ள வீட்டில் சண்டை. கேட்டால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இந்த விட்டு கொடுத்து போகிறது ஒரு பெஸ்ட்டான பழக்கம். நற்கிரியை செய்கிறது பெஸ்ட்டான பழக்கம். அவங்க தான் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு யாராவது இந்த செய்தி கேட்டு சண்டை கண்டை போட்டுட்டீங்களா, உக்கிர கோபாக்கனே வருமா. சண்டைக்காரராக இருந்து அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கனே வரும். ஏன்னா அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியல, அவன் அநியாயத்துக்கு கீழ்ப்படினான். அப்போ சண்டை அப்படின்னா அது அநியாயம். மறுபடியும் சொல்றேன், சண்டை அப்படின்னா அது அநியாயம். நியாயமா ஒரு குடும்பத்துல வாழ ஆரம்பிச்சது அப்படின்னா வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, தர்க்கம் பண்ண மாட்டாங்க, வீம்பு பேச மாட்டாங்க, வைராக்கியமா இருக்க மாட்டாங்க. தெரியாம பண்ணிட்டேன் பிரதர், மன்னிச்சுங்க பிரதர், தெரியாம பண்ணிட்டேன் பிரதர், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க, விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஈசாக்கனுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தாரு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தாரு. அவங்க தான் நல்லா இருக்காங்க. அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் ஏன் பரிசுத்தவான்கள் பற்றி பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்களாம் வாக்குவாதம் பண்ணவே இல்லை, விட்டு கொடுத்து போனாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே சண்டை போட்டு வீட்டுக்குள்ள அடிதடி, ரத்தம், என்னெல்லாமோ நடக்கு. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது சண்டை. ஒரு வீட்டில் 18 வயசு வாலிப பிள்ளை கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துலயே புருஷன் விட்டுட்டு போயிட்டான். புருஷன் ஒரே மாசத்துல விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த குடும்பத்துல அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள போய் அழுது ஜெபம் பண்ணி, நல்ல பைபிள் வாசித்து, நல்ல ஜெபம் பண்ணி, கர்த்தருக்குள் வாழ்ந்து, வீட்டில் ஒரு தையல் மிஷின் வாங்கி வச்சு நல்லபடியாக அந்த பிள்ளையை படிக்க வச்சிருக்கு. காலேஜ் படிக்க வச்சிருக்கு. இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளை வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டானா. அப்போ ஒரு 18 வயசு ஆயிட்டுல, வீட்டில் பால் வந்தால் வெளியில் போய் பால் வாங்கிட்டு வா, என்ன வீட்டுக்குள்ள இப்படியே படுத்து கிடக்க, செல்ஃபோனை பார்த்துட்டு கிடக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கு. ஏன்னா வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாலாம். இந்த பிள்ளை என்ன பண்ணா அப்படின்னா, பாலை வாங்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போனாலாம். தூக்கம் மாட்டி செத்து போயிட்டா. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் வீட்டில் உள்ள என் பிள்ளைக்குள்ள எல்லா பொருளையும் நான் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். என் வீட்டுக்குள்ளே போனாலே பாப்பா ஞாபகம் தான் வருது. அதனால் நான் இப்போ ஒரு கொத்தனாருக்கு கீழே நான் கையால் வேலை பார்க்க நான் வந்துட்டேன், வீட்டு விட்டு வந்துட்டேன். என் வீட்டில் உள்ள ஜாமான்லாம் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். 2 ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கையில் சும்மா ஒரு பேக் வச்சுருக்கேன். வீட்டில் உள்ள எல்லா ஜாமையும் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்.
என் பாப்பா இறந்து 1 வாரம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே 1 மாசத்துல என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அதை தாங்கி அழுது 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 நான் கர்த்தரை அதுக்கப்புறம் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே வாழ்ந்து நான் சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அவரை பின்பற்றி கையில் பைபிள் எடுத்து வாசித்து அவருக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் பிள்ளை 18 வயசு பிள்ளை, நல்ல கர்த்தருக்குள்ள வளர்த்தேன், நல்ல ஆவிக்குரிய பிள்ளை தான். ஆனால் வீட்டில் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தம் போட்டேன். இப்படி போயிட்டா, ஏன் என் பிள்ளை இறந்து போயிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. 1 வாரம் தான் ஆச்சு. அந்த அம்மாட்ட பேசும்போது நானும் அழுது தான் இருந்தேன், நானும் கண்ணீர் வடிச்சு தான் இருந்தேன். ஏன்னா பிள்ளை 1 வாரம் தான் இறந்தது. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் அம்மாவும் பிள்ளையும் பேசுகிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா தானே, நான் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கீழ்ப்படிந்திருந்தால் அந்த தவறான ஒரு முடிவு எடுத்திருக்காது. ஒரு குடும்பத்தில் சின்ன வயசு பையன், ஒரு 8 வயசுக்குள்ள நினைக்கிறேன், அந்த பையனை அம்மா அடிச்சிட்டாங்க. அந்த பையன் 14 வருஷமா பேசாமல் இருக்கான், வீட்டில் தான் இருக்கான். 14 வருஷமா அம்மாட்ட பேச மாட்டானா. அப்போ என்ன சொல்லி கேட்கும்போது, சின்ன வயசுல சேட்டை பண்ண அடித்தேன், 14 வருஷமா என்கிட்ட பேச மாட்டேங்கான், அவ்வளோ வைராக்கியமாக இருக்கான், சண்டை. இப்படிப்பட்ட வீட்டில் அம்மா அம்மாருக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? புருஷன் வந்தால் தண்ணி அடிச்சுட்டு சில வீட்டில் கெட்டவாத போட்டு பேசுகிறாங்க, சந்தேகப்படுறாங்க, அடிக்கிறாங்க, விபச்சாரத்தில் போயிருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் நிறைய தாய்மார்களுக்கு நிம்மதியே இல்லை. சில குடும்பத்தில் வயசானதுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லை. பையனும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை. ஆக மொத்தம் வாழ்க்கையே வேதனையாக மாறி. இதெல்லாம் என்ன காரணம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கர கோபாக்கனை வரும். உக்கர கோபாக்கனை அப்படின்னா தேவனுடைய தண்டனைக்குள்ள ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இதை ஏன் உங்களுக்கு நைட் நேரத்தில் சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய வீட்டில் இதான் சேட்டை. சேட்டைன்னா என்னன்னு சொல்லி தெரியணும்ல. ஒரே வம்பு வீம்பு, யார்கிட்ட பெத்த தாயிட்ட, இல்லைன்னா வயசான பாட்டிட்ட, இல்லைன்னா மனைவிட்ட, ஒரே வீம்பு வைராக்கியம். அவங்க பார்த்தா பாவம், வீட்டில் தாய்மார் பார்த்தா பாவம். 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆகும்போது தெரியும் அவங்களுக்குள்ள வேதனைன்னா என்னன்னு சொல்லி. நிறைய வீட்டில் பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்குங்க, வேதனை. அம்மா அப்பா பார்த்தா வேதனை இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டு கிடக்கும் பிள்ளைகள். வீட்டுக்குள்ளே இப்போ நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அம்மா அப்பா வார்த்தை கீழ்படுகிறதே கிடையாது. எந்த வார்த்தையும் கீழ்படுகிறது. சர்ச்சைக்கும் போற கிடையாது, ஞானசனம் எடுக்க கிடையாது. இஷ்டம் போல வாழ்க்கை. சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கர கோபாக்கனை வரும், கடுமையான தண்டனை வரும். இதெல்லாம் யார் வீட்டுக்குள்ள வருதுன்னா, ஒரு வீட்டில் சண்டை போடுறாங்கன்னா அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட தண்டனை எழுதி வச்சிருக்காரு. சரி, இதுவும் இப்போ நைட் நேரத்தில் நம்ம பேசும்போது எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள நைட் நேரத்தில் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள முதல்ல இயேசு இருக்கணும். இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டுல சண்டை போடுவாங்களா? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. இப்ப எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரு அப்படின்னா நான் சண்டை போடுவேன்னா? சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறாங்கனாலே அது பிசாசு. ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுருக்காங்கன்னா அது பியூர் பிசாசு. பிசாசு தான்ப்பா சண்டை போடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் சண்டை போட மாட்டாங்க. சண்டைக்காரரா இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும். இப்ப நிறைய வீட்டுல ஒரே சண்டை 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 சண்டை. கல்யாணம் முடிஞ்ச புருஷன் கூட சண்டை, இல்ல மனைவி கூட சண்டை, இல்ல அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை, மாமியார் கூட சண்டை, இல்ல மருமகள் கூட சண்டை. எந்த வீடை பார்த்தாலும் இப்போ நிறைய சண்டை சண்டை சண்டை. ஒரு ஸ்டேஜ்ல பார்ப்பாங்க, லாஸ்ட் பிரிஞ்சே போயிடுவாங்க. நிறைய வீட்டுல இப்ப அன்பா இருக்க தெரியல, அன்பா இருக்க தெரியல. அப்புறம் தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான். இப்ப நிறைய குடும்பத்துல தனித்தனியா உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, மன்னிக்கிற சுபாவம் இல்லை. அப்புறம் வாழ்க்கை வேதனையா தான் இருக்கும், தனிமையா தான் இருக்கும். ஏன்? சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணிடுவாங்க, ஆனா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், கசப்பு இருக்கும், துர்க்கிரியா இருக்கும். அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி அப்படின்னா விட்டு கொடுத்து அன்பு எங்க போச்சு? நிறைய வீட்டுல இல்லை. அப்படிப்பட்ட வீட்டுல உக்கர கோபாக்குனே வருமா?
அடுத்த வசனம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொல்லாங்கு செய்கிற எந்தெந்த வீட்டுக்குள்ளலாம் பொல்லாத காரியம் செய்யறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே அவங்களோட இருதயத்துக்குள்ளே வேதனை தான் இருக்கும். உபத்திரம், வியாகுலம். நிறைய வீட்டுல பார்த்தா கவலை, துன்பம், வேதனை, துயரம், இதெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன், பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமா, எந்தெந்த வீட்டுலாம் பொல்லாத காரியம் செய்யறாங்களோ அந்தந்த வீட்டுல உபத்திரம், வியாகுலம் மட்டும்தான் இருக்கும், வேதனை மட்டும்தான் இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல செயல்கள் செஞ்சா அந்த வீட்டுல மகிமை, கனம், அழியாமை எல்லாம் இருக்கும். தேடிலாம் நம்ம போக வேண்டாம். நல்ல செயல்கள் செஞ்சா அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்து இருப்பாரு. சண்டை போட்டுட்டு இருந்தா தேவனோட உக்கர கோபாக்கணும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். பொல்லாங்கு செஞ்சா பொல்லாத பிசாசும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரம், வியாகுலம். ஒரு வீட்டுல உபத்திரம் வருதா, வியாகுலம் வருதா கண்டுபிடிங்க. எந்தெந்த வீட்டுக்குள்ள பொல்லாப்பு செய்யறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள உபத்திரம், வியாகுலம் தான்ப்பா இருக்கும். என் வாழ்க்கையில நானும் உபத்திரம், வியாகுலத்துல இருந்திருக்கேன். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு இஷ்டம் போல பணம் கொடுத்துருக்கேன். மனுஷனை நம்பி பணம் கொடுத்துருக்கேன். அப்ப என்னோட வாழ்க்கையை பொல்லாத வாழ்க்கையா இருந்துச்சு. தேவனோட உக்கர கோபக்குணைகளை நான் வாழ்ந்திருக்கேன். தேவனோட தண்டனைக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியும், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் துணிகரமாவோ, சண்டை போட்டு அலைஞ்சாலோ, அநியாயமா வாழ்ந்தாலோ, பொல்லாங்கு செஞ்சு வாழ்ந்தாலோ கர்த்தருடைய கோபம் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன், தண்டனைக்குள்ள வாழ்ந்திருக்கேன், தேவன்ட்ட அடி வாங்கியிருக்கேன். அதனால ஒரு குடும்பத்துல பொல்லாத காரியம் யாராவது செய்யறாங்களா, மனம் திரும்பாம இருக்கிறாங்களா, துணிகரமா வாழ்றாங்களா, துன்மார்க்கமா வாழ்றாங்களா, பொல்லாங்கு செஞ்சாலே அந்த வீட்டுக்குள்ள அவனோட ஆத்துமாவில வியாகுலம், உபத்திரம் தான் இருக்கும். பிரதர், என்ன பிரதர் இப்படி சொல்லிவிட்டியே, நாங்களே ஆல்ரெடி பிரச்சனை தான் இருக்கோம். நற்கிரியை செய்யறீங்களா, துர்க்கிரியை செய்யறீங்களா, செக் பண்ணி பாருங்க. செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னு செக் பண்ணி பாக்குறீங்களா? துர்க்கிரியை செஞ்சா வீட்டுக்குள்ள வியாகுலம் இதெல்லாம் உள்ள இருக்கும். வியாகுலம், உபத்திரம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா பொல்லாங்கு செய்யும் போது பொல்லாத பிசாசு வீட்டுக்குள்ள வருவோம்ல. நம்ம கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பொருள் நம்ம கூட வீட்டுக்கு வருது இல்ல, அதே போல பாவம் செய்யும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு அதிகாரி நேரா வீட்டுக்கு வந்துருதான். ஏன்? ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், அந்த வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கு. நன்மை செஞ்சா ஆசீர்வாதம், தீமை செஞ்சா இந்த வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கு. அதனால எந்தெந்த குடும்பத்துல இந்த செய்தி கேட்கறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்ல நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த கடைசி காலத்துல பொல்லாங்கு செய்யற மனுஷன் தான் அதிகமா இருக்கான், சண்டை பண்றவன் தான் அதிகமா இருக்கான், அநியாயம் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். சண்டை பண்ற வீட்டுல இயேசு எப்படிப்பா இருப்பாரு, அநியாயம் செய்யற வீட்டுல இயேசு எப்படி இருப்பாரு, பொல்லாங்கு செய்யற வீட்டுல இயேசு எப்படி இருப்பாரு? அப்படிப்பட்ட வீட்டுல உக்கர கோபம் வருது, தேவனுடைய தண்டனை வருது, அந்த குடும்பத்துல வியாகுலம், உபத்திரம் தான் இருக்குமா. அதனால யார் யார் இந்த செய்தி கேட்கலாம் எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, எந்த குடும்பத்துல நன்மை செய்யறாங்களோ அந்த குடும்பத்துக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க வீட்டுக்குள்ள மகிமை, கனம், சமாதானம் வேணுமா? நன்மை செய்றீங்களா, தீமை செய்றீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா சில வீட்டுல தீமை செஞ்சாதான் தூக்கம் வரும், சில வீட்டுல நன்மை செஞ்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருப்பாங்க. அப்ப நன்மை செய்யற வீடு இருக்கு, தீமை செய்யற வீடு இருக்கு. தீமை செய்யும் போது அவன் பிசாசின் பிள்ளை, நன்மை செய்யறவன் தேவனோட உண்டாயிருக்கிறான். நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியம் உண்டு, தீமை யோசிக்கும் போது அவன் கீழே விழுந்து கிடப்பான். தீமை செய்யும்போது வீட்டு வாசப்புல பாவம் படுத்து கிடக்கும், தீமை செய்யும் போது அங்க பொல்லாத ஆவியிலும் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான். அதனால கடைசி காலத்துல வாழ்றோம். நன்மை செஞ்சா மகிமை, கனம், சமாதானம் உண்டாகும். உண்டாகும். எந்த குடும்பத்திலே நன்மை செய்யறாங்களோ அந்த குடும்பத்துக்கு மகிமை, கனம், சமாதானம் எல்லாம் கிஃப்ட். ஒரு குடும்பத்துக்குள்ளே மகிமை வேணுமா, கனம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசு கிறிஸ்து தருவார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு அவ்வளவு வீட்டிலையும் நன்மை செய்ய சுற்றி திரிறாங்களா, தீமை செய்ய சுற்றி திரிறாங்களா? எந்த குடும்பத்தை எடுத்தாலும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்.
இந்த பணம் சம்பாதிக்கிறக்கா எத்தனை பொய், எத்தனை காரியம். சில வீட்டுல நான் வாயை திறந்தாலே பொய் தான். டிசைன் டிசைனா, கலர் கலரா, மனுஷனை பார்க்கும்போது, ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது, மனைவியை பார்க்கும்போது, அம்மாவை பார்க்கும்போது, வேலைக்கு போற இடத்துல எத்தனை பொய்ப்பா. எங்கெல்லாம் பொய் இருக்கும் அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்டர் ஆயிரும். பைபிள்ல உள்ளதபடி சொல்லிட்டு இருக்கேன். சில குடும்பத்துல கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தேவன் அருளிய அப்பம், நன்மைனா என்ன, தீமைனா என்ன, பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன, பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும், ரெண்டுமே. இல்லைன்னா எங்க போயிட்டு இருக்கோம், ரெண்டுமே. ஏன்னா நரகத்துக்கு போறவனும் இருக்கான். பாவம் செய்யற ஆத்துமா சாகும். தேவன் இல்லைன்னு சொல்றானா, துன்மார்க்கனா வாழ்றானா, நரகத்துக்கு போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையா வாழ்ந்தால் ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூடங்க சமாதானத்தை தாங்க. எங்க வீட்டு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்த நிறைவேற்றாச்சா உருவின பட்டயத்தோட தேவதூதர் முன்ன பின்னமா உலாவி வரட்டும். எங்க இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு வாங்க. எங்க வீட்டுக்குள்ளே நீங்க வாங்க. அதிகால வேளையில் ஆலயத்துக்கு போக கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனத்தில் அப்படினும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே முத்திரை போட்டு வேல் அடைத்து பாதுகாத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்க்காயுசு தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோட எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி இருக்கிறாங்கப்பா, அந்த குடும்பத்தை சந்திங்க. கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை, அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணை தாங்க. நிறைய குடும்பத்திலே கண்ணீர் வாழ்க்கை, கடன், நிம்மதி இல்லை, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. அம்மா அப்பா சில குடும்பத்துக்குள்ள சண்டை போட சொல்லி பிள்ளைகள் பேச மாட்டேங்குது. பிள்ளைகள் சில குடும்பத்திலே அம்மா அப்பாட்ட பல காரியத்துல சண்டை போட்டுட்டு இருக்கு. எத்தனையோ காரியங்களுக்காக கர்த்தர் வெளிப்படுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்று வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பதுமிக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. சில குடும்பத்திலே தாயும் பிள்ளையமா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க. சில குடும்பத்துல டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. இந்த நாள் ஜெபித்து எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படிடும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படிடும். நைட் நேரத்துல தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தாங்க. தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் கர்த்தரா இயேசு நாமத்தினால வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. தீட்டு, பொய், அருவருப்பு, எங்களோட வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருந்தால் மன்னிச்சுங்க. ஆட்டுக்குட்டிய ஜூப்ஸ் பேர் எழுதப்பட்டுப்பா. கர்த்தரோட கரத்துல அப்படிடும். குறைகள் கூட மன்னித்து ஆசிரிங்க. உங்க நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மையப்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக, ஆமீன். கிறிஸ்து பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.